பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில எல்லாரும் நம்ம ஆன்லைன்ல வந்திருக்கோம் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு. ஆண்டவரோட வார்த்தை இன்னைக்கு நம்ம கேட்கறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய இப்ப டெய்லி நம்ம மெசேஜஸ் கேட்கிறோம், நிறைய வசனங்களை நம்ம பிரதர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. வசனங்கள் மூலம் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டே வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம். நமக்கு ஒன்கார்னா என்னன்னு தெரியும், பேப்டிசம்னா என்னன்னு தெரியும், எது நமக்கு ஆராதனை, என்ன செய்யணும், ஆவின் கனினா என்ன, நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டே வரோம். ஆனா இவ்வளவு வசனங்கள் நம்ம கேட்டும் சில நேரங்கள்ல நம்ம சில விஷயங்கள் நம்ம கீழ்ப்படியாமையும் இருக்கிறோம். அப்ப அந்த நேரங்கள்ல என்ன விஷயங்கள் நடக்குது, அதாவது பார்க்க போனா இன்னைக்கு ஒரு டாபிக் எப்படி நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, டோன்ட் மெஸ் வித் காட். அப்படின்னா தேவனோட தேவையில்லாம பிரச்சனை வச்சுக்க கூடாது, தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, அதாவது தேவனோட எதிர்த்து நிற்க கூடாதுன்றதான் மேஜரா அங்க பார்க்க போறோம். இது எப்படி நம்ம ஏத்து நிற்போம்? மனுஷனா நமக்கு தெரியும் கடவுளை நம்ம ஏத்து நிற்க முடியாது அப்படின்றது. ஆனா எப்படி ஒரு மனுஷனா நம்ம கடவுளை எதிர்த்து அவருக்கு விரோதமாகவோ இல்லைன்னா அவருக்கு பிடிக்காத விஷயங்களையோ இல்லைன்னா அவரை கோவப்படுத்துற மாதிரி காரியங்களையோ நம்ம செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக அவரோட வசனத்தை நம்ம அறிஞ்சு அதை கீழ்ப்படியாம அவர்லாம் என்ன பண்ணிடுவாரு, பரவாயில்ல பார்த்துக்கலாம், அதெல்லாம் மன்னிச்சிருவாரு பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு திமிரத்தனமா நம்ம ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அதை ஒரு அசட்டையா நினைச்சு அவர் வசனங்களை நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது நம்ம அவர் கண்டிப்பாக தேவனை நம்ம எதிர்த்து நிற்கிறதாகவும் அவரோட நம்ம பிரச்சனை வளர்க்கறதுக்கு காரணமாகவும் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஆனா இன்னைக்கு வசனங்கள் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு அவரோட மகிமை, அவருடைய பராக்கிரமம் எப்படி இருக்கு, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றத பார்த்துட்டு, இந்த மாதிரி அவருக்கு சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படிஞ்சு அவரை மதிச்சு வாழ்ந்தவங்க எப்படி இருந்தாங்க, யார் யார் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதை மதிக்காம ரொம்ப துச்சமா நினைச்சவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வரிசை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வசனத்துக்கு முதலாவதாக பார்க்கும்போது, கடவுளின் இறையாண்மைக்கு சவால் செய்ய முடியாது. நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும், காட்ஸ் sovereignty cannot be challenged. அப்ப அவருடைய இறையாண்மைக்கு சவால் செய்ய முடியாதுன்னா அவர் எப்பேற்பட்ட ஒருவர், அவருடைய இறையாண்மைனா என்ன அப்படின்றத அந்த வசனத்தின் மூலமா முதல்ல பார்க்கலாம். ஏன் அதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல நிறைய வசனங்கள் தெரியும், நான் கிறிஸ்டியனு, நான் இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன், அவர் தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாக மனுஷனா வந்தாரு அப்படின்ற நம்ம நல்லா உறுதியா நம்புறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்ற விசுவாசிக்கிறோம். நம்ம ஆவியின் கனியில இருக்கணும், அதை உதவி செய்வோம், எல்லாம் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்மளுக்குள்ள ஒரு அசட்டையா அவரோட வசனங்களை நம்ம துச்சமா நினைக்கிறதுக்கு ஒரு ஏதுவா போயிட்டு இருக்கு. அந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த படிப்பினை நமக்கு முக்கியமா இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏசாயா 46ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிப்போம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைவுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஆமேன். ஆமேன். அப்ப நம்ம கவனிச்சோம்னா, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவர்களை நினையுங்கள். முதல் விஷயங்கள் என்ன நடந்துச்சு ஆதி காலத்துல அப்படின்னு, நானே தேவன், வேற யாரும் இல்ல, எனக்கு பக்கத்துல யாரும் இல்லை, எனக்கு சமமானமும் யாரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் அழகா சொல்றாரு. அப்படின்னா யாரு? அவர் தான் எல்லாமே. அதனாலதான் அவர் அந்த ஆல்பா அண்ட் ஒமேகான்னு அவர் சொல்றாரு. நம்ம அதை விசுவாசிக்கிறோம். அப்ப அந்த அப்பேற்பட்ட தேவன் என்ன சொல்றாருன்னா, அவர் சித்தத்தின்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யறாராம். அப்ப அவரால் தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு, அவரால் தான் எல்லாம் முடியும் போது, அவர் எல்லாத்துக்கும் நன்மைக்கு ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு யாராச்சும் ஒரு பக்கத்துல கூட நெருங்க முடியாத அளவுக்கு மிகவும் பராக்கிரமும் ஒரு பவர்ஃபுல்லான கடவுளா நம்ம கடவுள் இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்பேற்பட்ட கடவுளை மனுஷன் எப்படி எதிர்த்து நிற்பான் அப்படின்றது அதையும் நம்ம பார்க்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை வாசிப்போம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? கரெக்ட். வசனமே அழகா ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. இன்னைக்கு ஒரு குயவனுக்கு அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அந்த மண்ணை
ஒரு கனமான ஒரு பாத்திரமாகவும், ரொம்ப விலையுயர்ந்த பாத்திரமாகவும், அது ரொம்ப சிறப்பான வேலைப்பாடுகளோட செய்யற மாதிரியும் அவனால செய்ய முடியும். அது ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு கேவலமான ஒரு பாத்திரமாகவும் அவனால செய்ய முடியும். அதுக்கு மண்ணு கிட்ட போய் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. மண்ணு தயவுசெய்து மறுபடியும் பண்ணிக்குவான்னு சொல்லி அவர் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு குயவனாக தேவன் நம்மள இருந்து நம்ம படைச்சிருக்கான், மண்பாண்டங்கள் மாதிரி நம்ம படைச்சிருக்க அவருக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கு. இது அவர் நம்மகிட்ட கெஞ்சியோ கூத்தாடியோ வாங்கல. அவர் படைச்சது அவருக்கு சொந்தமான விஷயம், அவருக்கே அந்த மகிமை அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலம் பாக்குறோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 34, 35 வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நெபுகாத் நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அமேன். நெபுகத்நேசர் கதை நமக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு பெரிய ராஜாவா இருக்கான். அவனுக்கு என்ன மேட்டிமை அதிகமாயி போச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றான், எவ்வளவோ மேட்டுமை அதிகமா இருக்கு. அது காரணம் அவன் மட்டும் இருக்க முடியுமா? கூட இருக்கவங்க எல்லாம் ராஜா உங்களால முடியாது, ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் பெரிய ராஜா அப்படி இப்படின்னு அதுக்கு அவரை அதிகமா ஏத்தி விட்டுறதுக்கும் நிறைய ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவருக்கு ரொம்ப மேட்டுமை ஆனவன் அடிபட்டு கடைசி வராந்தத்தை சுத்திட்டு திரிகிறான். ஒரு இடத்துலயும் கட்டது சாப்பிட்டுட்டு புல்லும் செடிகளும் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆண்டவர் கடைசி புத்தி கொடுத்து அவனுக்கு புத்தி எப்படி திரும்பி வந்துச்சு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோமே, எமக்கு மேல எல்லாத்துக்கும் மேல ஒரு தேவன் இருக்காரு, எவ்வளவு பெரிய ராஜாதி ராஜா, நானா என்ன ராஜான்னு சொல்லி தான் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுற இந்த வசனமா பாக்குறோம். அப்ப இந்த உலகத்துல ராஜாக்களோ இல்ல நம்ம இன்னைக்கு காலத்துல பாக்குற மாதிரி பிரசிடென்ட்ஸோ பிரைம் மினிஸ்டரோ இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் நம்ம நினைச்சோம்னா அவங்களாம் ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லான தேவன், அண்ட சராசங்களை படைச்ச தேவன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அவரோட மகிமையை பற்றி இந்த இடத்துல பார்க்கிறோம். எதற்காக அவரோட மகிமைக்கு இத்தனை வசனம் பார்க்கிறோம் அப்படின்றதுக்கு, அப்பதான் அவர் எப்பேற்பட்ட தேவன், அந்த தேவனோட இரக்கம் என்ன, நமக்கும் அவருக்குள்ள என்ன கனெக்ஷன் அப்படின்றத அத்தனையும் பார்க்க. அப்பேற்பட்ட தேவனை நம்ம எதிர்த்து நிக்கிறோம், அப்பேற்பட்ட தேவன் சொன்ன வார்த்தையை நம்ம உதாசீனப்படுத்தணும் அப்படின்றத தெரியறதுக்காக ஆண்டவர் இத்தனை வசனங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சங்கீதம் 115ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் சொல்றது போல இன்னைக்கு அவருக்கு சித்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மள எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு சித்தம் வச்சிருக்காரு, அதை நடக்கிறார். இதற்கு மாறாக நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் உங்க சித்தமா சரியில்லை, எனக்கு ஒரு சித்தம் இருக்கு, அதை மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய அடிகள் நம்ம வாங்குறோம். அதுவும் தேவனுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சரி, இப்படி பார்த்த சில விஷயங்கள்ல யாரு தேவனை எதிர்த்து நின்று அழிஞ்சு போனா அப்படின்றதுல ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இப்ப இந்த பார்வோ மன்னன் நமக்கு நல்லா தெரியும். அவன் பயங்கரமா நம்ம இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி அவன் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அப்போ அவன் கேட்கிறான், யார் இந்த தேவன் அப்படின்னு கேட்கிறான். அவன் எனக்கு தேவரா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கினார் அப்படின்ட்டு வசனத்தில் பார்க்கணும். அவன் என்ன பண்ணா, சேலஞ்ச் பண்றான் அவரோட வல்லமையும் அவரோட பலத்தையும். நான் எவ்வளவு பெரிய ராஜா, என்னோட பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி நினைச்சதுக்கு அவன் அடி வாங்கினா அப்படின்றத வசனத்துல பார்க்கிறோம். ஆனா அதையே அதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் பைபிள்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விசுவாசிச்சு அவரை தேவன் உயர்த்தினதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் இருக்கு. அவர் யோசேப்பு. அடிமையா போறாரு, இல்லாத கஷ்டங்கள் படுறாரு, தேவையில்லாத அவமானங்கள், தப்பான பொய் சாட்சிகள்லாம் சொல்லப்படுறாங்க அவர் மேல. ஆனா இருந்தாலும் அவர் பொறுமையோடு என் தேவன் ஒரு நாள் உயர்த்துவார் வச்சிருக்க அவரோட இறையாண்மை மேல நம்பிக்கை வச்சு அவர் மேல் விசுவாசிச்சதுனால தேவன் அவர் நம்பினவங்களை கைவிடாம உயர்த்தினதுக்கு அடையாளமாக அவர் உயர்த்தினார் அப்படின்றத பாக்குறோம் இந்த வசனத்துல. சரி, அடுத்தது கடவுளோட பரிசுத்தம் என்னைக்கும்
ஒரு மரியாதையை எதிர்பார்க்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம. இந்த தேவன் வந்து அசிங்கங்களையும் தவறான விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்க தேவன் கிடையாது. பரிசுத்தமான தேவன். நமக்கு நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். புரஜாதி கும்பிடுற தேவர்கள் அவங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப கேவலமான விஷயங்களா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவனா இருக்காரு அப்படின்றது. ஏற்பட்ட பரிசுத்தமான தேவனுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்கணும், அந்த பரிசுத்தம் என்ன மரியாதை எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லி வசனத்துல பார்க்க போறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 1-5 வாசிப்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஆமென். அவர் சொல்றாரு, நான் அசுத்தமானேன், அசுத்த உதடு உள்ளவன் சொல்றாரு. இங்க கவனிச்சோம்னா தேவாதி தேவன் அவர் உட்கார்ந்திருக்க அந்த இடத்துல எப்படி பரிசுத்தமா இருந்திருக்காரு அப்படின்றத பார்த்திருக்கோம். நம்ம இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா சேராபீன் என்ன பண்றாங்களா, ஒருத்தவங்களுக்கு கண்ணை முகத்தை மூடி அவங்க உடம்பு மூடி அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பேற்பட்டவரு, அவ்வளவு பரிசுத்தவரு, மிகவும் பெரிய சிங்காசனத்தை வானாதி வானத்துல உட்கார்ந்துருக்கிற அவரு உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுக்காக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தன் நிர்வாணமாக சிலுவையில அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அப்பேற்பட்ட அன்புள்ள தேவனுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை செலுத்தணும், எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும், அவருக்கு எவ்வளவு பரிசுத்தமான தேவனா இருக்கிறாருல. இன்னைக்கு அந்த பரிசுத்தத்துக்கு தான் நம்ம என்ன மரியாதை கொடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கணும். அவருக்கு எப்படி நீங்க மரியாதை கொடுக்க போறோம், அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த மரியாதை நம்ம அவர் கொடுக்குறோம் அப்படின்றத பாக்குறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1-11 வாசிப்போம். அனனியா என்ற பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகி சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குதானா விற்றீர்கள் என்று எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குதான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையோர் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமேன். ஆமேன். எதற்காக இவ்வளவு ஒரு 11 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கிறோம் அப்படின்னா, அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார். எப்பேர் பரிசுத்தமான ஒரு தேவன். அவர்கிட்ட அன்னையா சபையா வந்து அவரை சோதிக்கும்படியாக என்ன பண்ணிட்டாங்க, அவரு பேதுரு கேட்ட மாதிரி
அவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, மரணம் நேர்ந்துச்சு அப்படின்னு. இப்ப நம்ம பார்க்கணும், இன்னைக்கு இதே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏழை மக்கள் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு, அள்ளி கொடுக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க, பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக என்னமோ தாங்க மறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ண காரியம் அவங்களுக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்றத பாக்குறோம். எவ்வளவு மகத்துவம் உள்ள ஒரு ராஜாதி ராஜா நம் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்துல 1-3 வசனத்தை வாசிப்போம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். ஆமேன். ஆமேன். நம்ம நல்லா தெரியும் ஆரோன் யாரு அப்படிங்கிறது தெரியும். மோசே காலத்துல ஆரோனோட குமாரனாகிய நாதாபும் அபியாவும் என்ன பண்றாங்க, வேறொரு இடத்துல இருந்து அக்னியை எடுத்து வந்து தேவனுக்கு தூபங்கள் காட்டுறதுக்காக பண்ணாங்க. அது ஆண்டவர் பிரியமே இல்லை. ஏன்னா ராஜாதி ராஜா அவரு அண்டசராசன படைச்ச தேவனுக்கு முன்பாக இப்படி பண்றது பிரியம் இல்லாத என்ன அவங்க செத்தார்கள் அப்படின்றத பாக்குறோம். அப்பா முன்னாடியே பிள்ளையை செத்துட்டாங்க. மோசே இதை பாக்குறாரு, அது எப்படி சொல்றாரு அப்படின்றத பாக்குறோம். நல்லா கவனிங்க, இன்னைக்கும் அதே தேவன் இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு முன்பாக நம்ம நிறைய தவறுகளை நம்ம பண்றோம், தேவையில்லாத விஷயங்களை பேசுறோம், அவருக்கு அருவருப்பான காரியங்களை நம்ம பண்ணி அவருக்கு எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது அவரோட சுத்த கிருபையினால் நம்ம இருக்கிறோம். அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சரி, என் பிள்ளைங்க திருந்திருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கார். ஆனா இன்னும் அதிகமாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதே காரியங்களை நம்ம தொடர்வது தவறான விஷயமா இருக்கு. ஒருவேளை ஏதாவது வசனத்துக்கு புறம்பாக வசனத்தை அறிந்து அதை அலட்சியமாக நம்ம நினைச்சு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது பரிசுத்தமான தேவனுக்கு நம்ம சவால் விடுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுதான் நம்ம இந்த வசனத்தின் மூலம் பார்க்கணும். சரி, நம்மளுக்கு இந்த அருமையாக அதை பார்க்கிறோம். இப்ப பரிசுத்தமான மோசே கடவுளுக்கு முன்பாக மோசே என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரு எவ்வளோ விஷயங்களுக்கு ஆண்டருக்கு முன்பாக அந்த செடி எரிஞ்சு கொண்டிருக்கிறத அவர் பாக்குறாரு. உடனே அந்த செருப்பை கழட்டி போட்டு, ஐயோ பரிசுத்தமான இடமா இருக்குது, இதை தவறு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நிற்கும் பொழுது ஆண்டவர் அவர் மன்னிக்கிறார். அதே நேரத்துல அந்த மலையில அவர் நிற்கும் பொழுது வேற மக்கள் வந்தாங்கன்னா உடனே அடி வாங்கிடுறாங்க, செத்து போயிடுறாங்க அப்படின்றது வசனங்கள் மூலமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப பரிசுத்தமான தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த இடத்துல தான் பரிசுத்தத்துக்கு மரியாதை எதிர்பார்க்கிறார் அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்ப இந்த பரிசுத்தமான தேவனை தான் நம்ம கும்பிட்டு கொண்டிருக்கோம். இன்னைக்கு அவருக்கு மரியாதை கொடுக்குறோமா, அந்த பரிசுத்தமான தேவனுக்கு நம்ம பரிசுத்தமாக மரியாதை கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அதை எப்படி செய்ய முடியும்? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது அவருக்கு அந்த இடத்துல மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மூணாவது, அடுத்தது எப்படி தேவனோட விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னா அப்ப அதனால் வரப்போற பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம நிறைய நேரங்கள்ல நிறைய அன்பான செய்திகள், நல்ல ஒரு ஆரோக்கியமான செய்திகள், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கடினமான செய்தியா தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. காரணம், நம்ம ஆண்டவரை ரொம்ப இஷ்டத்துக்கு இலக்காரமாகவோ இல்ல அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நம்ம மரியாதை இல்லாம அதை கொண்டு போன விஷயங்கள்னால நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு நல் புத்தியினால் நம்ம நடத்தி கொண்டிருக்காரு வசனங்களை கொண்டு. இப்ப அந்த வசனத்தின் மூலமாக வசனத்துக்கு செவி கொடுக்காமல் அவரை நம்ம அலட்சியப்படுத்தினோம்னா அதனால வரப்போற பிரச்சனை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிப்போம். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆமென். ஆமென். அப்ப இது யார் சொல்ற? கர்த்தருடைய வாய் சொல்லுது. எப்படி சொல்லுதா? மாட்டோம் என்று, அதாவது செய்ய மாட்டோம், இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு கீழ்ப்படியாம அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்னா பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அப்ப நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு உலகம் எங்கும் நிறைய இடங்கள்ல பட்டயத்தை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு இடத்துல ஒரு காசா மாதிரி ஒரு ஊர்லயோ, ரஷ்யா மாதிரி ஒரு ஊர்லயோ, ஏதாவது ஒரு நார்த் கொரியா மாதிரி ஒரு ஊர்ல நம்ம பிறந்திருந்தா நம்மளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எவ்வளவோ காத்திருக்காரு. நம்ம சுத்தி நாடுகள் நிறைய இடங்களை சண்டை போட்டு கொடுத்தாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் சமாதானமா ராத்திரி நம்ம தூங்குறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை.
எத்தனை பேருக்கு நடந்துச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகள், இனவரிகள், கொலவரிகள், நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் நம்ம காத்து கொண்டு வரணும்னா அவரோட கிருபை. அதற்காக நம்ம எப்பவுமே வசனத்துக்கு மரியாதை பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம காத்து கொண்டு இருக்காரு கிடையாது. நிறைய நேரங்கள்ல அவர் உதாசீனப்படுத்திருக்கோம், ஒரு வார்த்தையில உதாசீனப்படுத்திருக்கிறோம். இப்படி செய்யாத அப்படின்னா அதை நம்ம செய்வோம். பரவாயில்ல, மனுஷங்களுக்கு முன்பாக இதை பார்த்துக்கலாம், அவங்க தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களுக்காக ஆண்டவரோட வசனத்தை நம்ம கேவலப்படுத்திருக்கோம். இன்னைக்கு அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் நமக்கு வசனத்தினால் ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்லி கொண்டிருக்கிறார். இனி இந்த வசனத்தை நம்ம கேட்டு அந்த தவறுகளை செய்யாதபடிக்கு நம்ம மாற்றிக்கலாம். brothers and sisters. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். அப்ப நம்ம வசனங்களை பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ஆசீர்வாதங்கள், சாபங்கள் எழுதிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் நீ செஞ்சேன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம் தரேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் கட்டளைகளுக்கு, கற்பனைகளின் கீழ்ப்படியில அதை கவனமா எடுத்துக்காம சும்மா ஒரு பேருக்கு நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா உனக்கு இந்த சாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லி, இந்த பழிகள் வரும்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் பேசுறாரு. அப்ப ஆண்டவர் ரொம்ப கிளியரா பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லிடுறாரு, இதை ஃபாலோ பண்ண உனக்கு ஆசீர்வாதம், இது நீ கேட்கல அப்படின்னா உனக்கு சாபம், உனக்கு அடி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இதையும் நம்ம அலட்சியாக எடுத்துக்கும் போது இதுக்குரிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பின்னாடி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம இன்னைக்கு ரொம்ப கிளியரா இருக்கிறது, வசனத்துக்கு கீழ்ப்படி நம்ம ரெடி ஆகலாம். யாரால உண்மையாவே சத்தியத்தை ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நினைச்சிட்டு ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வார்த்தைகள் சுத்தமா கிளியரா கட் அண்ட் ரைட்டா இருக்கும். brothers and sisters. ஒருவேளை நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப சுத்தமா இல்லாம நமக்கு பேச தெரியாம அப்படியே எங்கேயும் அங்கேயும் அலப்புறோம். அப்படி காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட இன்னும் அதிகமாக வசனத்துல நம்ம உறுதியா இல்லை, அந்த வசனத்துல இன்னும் நம்மளே சரியா நடக்கல அப்படின்றது தெரிஞ்சிடும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 22 23 வசனத்தை வாசிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுண்ணிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். நல்லா தெரியும் இந்த வசனம் என்ன நடக்குதுன்னு. சவுல் ராஜா இருக்காரு, அவர் அவர் என்ன பண்றாரு, அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிற மந்தைகள், ஆடுகள்லாம் கொண்டு என்ன பலியிட்டு ஆண்டவருக்கு பலியிடுறதாக நினைச்சுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சவுல் அனுப்பி பேச வைக்கிறாரு. நீ கீழ்ப்படியாம எந்த விஷயங்களுக்கும் சாமுவேல் பேசுறாரு. அதாவது எந்த விஷயத்துக்கு கீழ்ப்படியாம நீ இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஆண்டவர் வசனத்தின் மூலமா கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி தான் brothers and sisters ஏதாவது விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம ஒரு காணிக்கையா கொடுக்கறதோ இல்ல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதோ இல்ல ஆண்டவர் விஷயங்களை கரெக்டா கீழ்ப்படியாம வேற ஏதாவது வழியில சுத்தி வலிச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட அன்பு இல்லாம நம்ம நிறைய காரியங்களை பண்ணி இல்ல நான் தேவனுக்கு பிரியமா இருப்பேன் அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது. எப்படி ஆண்டவருக்கு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட மாறாம நம்ம நடைமுறைப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில. அப்படி பண்ணும் பொழுது அவருக்கு கீழ்ப்படி, அதுதான் உண்மையான பலியாகவும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் வசனத்தின் மூலமாக. எப்ப இது வரும், சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய பெரிய விஷயங்கள் நமக்கு பெரிய விஷயமா இருக்காது. அவையான நம்ம நடத்தி செல்வார் அப்படின்றத விசுவாசிக்கணும். சரி, இப்ப 2 பேர் பார்க்கலாம். ஒருத்தவங்களோட நிலைமை, அவருக்கு ஆண்டவருக்கு சொன்ன விஷயத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தவங்க நிலைமை என்னாச்சு, ஒருத்தவங்க நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்ற பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சாங்க யாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு யோனாவை அனுப்பி நீ போய் நினிவே பட்டணத்தை போய் இவங்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு, ஐயோ நாங்க போக மாட்டேன், போனா என்னை கொண்டுருவாங்கன்னு சொல்லி அவர் கீழ்ப்படியாதனால என்ன பண்றாரு, அவரு அந்த மீன் அவர் முழுங்கிருது, அவர் அந்த இடத்துல அப்புறம் மனம் திரும்புறாரு உள்ள. அதே நேரத்துல அவர் திருப்பி போய் சொல்லும் பொழுது அந்த மக்கள் மனம் திரும்பி என்ன பண்றாங்க, ஆண்டவர் உடனே ஏத்துக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அதே நேரத்துல தானியேல் என்ன பண்றாரு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் மேல் விசுவாசமா இருந்து தன்னை தூக்கி சிங்க கபியில போட்டிருந்தாலும்
அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு முன்பாக ஒபே பண்றாரு. ஓகே, என் தேவன் என்னை போட்டிருக்காரு, அவர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி அவர் மேல விசுவாசம் வச்சு அவர் நம்பிக்கையா இருந்ததுனால, அவருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்றது நம்ம இடத்துல பார்க்கணும். சரி, நம்ம சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியாம ஒரு அரகண்டா இருக்குது, இதெல்லாம் என்ன பரவாயில்ல, சத்திய வசனம் அது பாட்டு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம உதாசீனமா இருந்தோம் அப்படின்னா நம்ம மேல என்ன வரும் அப்படின்றத ஆண்டவர் அடுத்த வசனத்தின் மூலம் சொல்றாரு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிக்கலாம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, வீழ்தலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆமென். அப்ப அழிவுக்கு முன்னானது அகந்தை அப்படின்றத பார்க்கணும், விடுதலுக்கு முன்னான மனமேட்டிமை. இந்த அகந்தையும் மனமேட்டிமை நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கிறிஸ்தவர்களா நமக்குள்ள கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நிறைய நேரங்கள் நம்ம வசனம் பேசினாலும் நமக்குள்ள அப்பப்ப பல விதமான கேரக்டர்ஸ் வந்து போகுது. ஒரு நேரம் பரிசுத்தமா பயங்கர பரிசுத்தமா இருப்போம், ரொம்ப நல்ல வார்த்தையெல்லாம் பேசுவோம். அதே நேரத்துல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கோபம், ஒரு ஈகோனா பயங்கரமா அந்த அந்த வேஷம் களைஞ்சு வேற ஒரு மனுஷன் அவன் மாறி கத்தி திட்டி கெட்ட வார்த்தைகள் பேசி அவ்வளோ கேவலமா பேச முடியுமோ அவ்வளோ நம்ம வித்தியாசம் நடந்திருப்போம். இன்னைக்கு நமக்குள்ள அந்த மாதிரி 2-3 ஆவிகள் நமக்கு இருக்கிறது தவறான விஷயம். கர்த்தருக்குள்ள நமக்குள்ள பரிசுத்த ஆவியாக மட்டும்தான் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா, கர்த்தரோட வசனத்தை கீழ்ப்படிய சின்ன சின்ன விஷயங்கள் கீழ்ப்படிய பெரிய வசனம் எது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அத்தனை ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு போறா அப்படின்னு பாக்குறோம். நமக்குள்ள எந்த நேரத்திலும் அகந்தையோ மனமேட்டிமையோ இல்லாம இருக்கும் அப்படின்றது வசனம் ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்தை பாக்குறோம். நம்ம ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல இருந்து 15 வசனத்து வரைக்கும் வாசிப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஆமேன். நல்லா தெரியும் இந்த வசனம் வந்து லூசிஃபரை பற்றி சொல்லுது அப்படின்னு. அவன் எவ்வளவு மனமேட்டிமையா இருந்தான், எங்க தன்னோட இருக்கையை வைப்பேன்றான், எப்படி உமக்கு தேவனுக்கு முன்பாக நானும் சமமா அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய மனசுல நினைச்சான் அப்படின்றத பாக்குறோம். இப்பேற்பட்ட மனமேட்டிமை இன்னைக்கு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா முதலாவதாக நம்ம தான் தள்ளப்படுவோம், நம்ம தான் அடிக்கப்படுவோம் அப்படின்றத வசனத்துல மூலமா நம்ம பார்த்துட்டு கொண்டிருக்கோம். சிஸ்டர்ஸ், லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து 14 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மன மேட்டிமை உள்ளவங்களா இருந்தாலோ இல்ல பெருமையான கண்கள் நமக்கு இருந்தாலோ அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அப்ப யார் இங்க வந்து ஆண்டவருக்கு முன்பாக ஒருவேளை நமக்குள்ள ஒரு பெருமை, நமக்குள்ள ஒரு நான் பெரிய எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, நான் இப்பேற்பட்ட ஒரு படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு ஸ்டேட்டஸ், எனக்கு இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பெருமை ஒரு மேட்டிமை இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்டிமையின் மூலமாக கர்த்தருக்கு நீங்க சத்துருக்களா மாறுறீங்க, கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, அவரோட நீங்க பிரச்சனை பண்றீங்க அப்படின்றதுக்கு அழகா வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 30ல இருந்து 33 வசனத்தை வாசிப்போம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று,
மனுஷரில் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. நம்ம நல்லா கவனிச்சோம்னா இந்த நேபுகாத்நேசர் நான் சொன்ன மாதிரி அவரோட காலத்துல ராஜாவா இருக்கும் பொழுது அவர் தேசம் முழுவதும் நிறைய மல்டி ஸ்டோர் பில்டிங் கட்டினாங்களாம். ஸோ அதாவது இப்போ இன்னைக்கு பார்க்குற மாதிரி நிறைய அடுக்குமாடி அந்த நம்ம உயரமா பில்டிங் கட்டுற மாதிரி நிறைய கட்டி வச்சு அப்போ அவரே வந்து தான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் வாயத்தரன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது? ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேசரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீக்கிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெருமையான ஒரு விஷயம் தன் வாயிலையோ தான் மனசுலயோ தன்னுடைய கண்கள்லயோ இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்றாரு? அடிக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அப்ப பெருமை உள்ளவங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்றது போல இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெருமை, எப்படி ஒருவேளை எனக்கு தான் எல்லா வசனமும் தெரியும், நீங்களா வேஸ்ட், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைச்சாலும் தவறான விஷயம். ஒருவேளை அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வசனத்தின் மூலமாக அன்போடு அவங்களுக்கு அதை புத்தி சொல்லி அவங்க கற்றுக் கொடுக்கறது நம்மளோட பொறுப்பா இருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு முன்பாக அவர் சொன்ன வசனத்துக்கு சொல்ற மாதிரி கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையா இருக்க கத்துக்கணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்றாரு. எதிர்த்து நின்னோம்னா என்ன நிலைமை அப்படின்றது இத்தனையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப ராஜா இது வந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதை எதிர்த்து நிக்காம ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தி ஒருத்தர் இருந்தார். அவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். அவர் யார் அப்படின்னா யோவான் ஸ்நானகர். யோவான் என்ன பண்றாரு? நான் கர்த்தருக்கு முன்பாக வந்தாலும் நான் கொடுக்குற நான் பெரிய ஆள் இல்லப்பா, நான் சாதாரண ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருகணும் நான் சிறுகணும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறார் அப்படின்றத பார்க்கிறோம் இந்த இடத்துல வசனத்தின் மூலமாக. சரி, கடவுள் பொறுமையா இருக்காரு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் பொறுமையை சோதிக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பொறுமைய இஷ்டத்துக்கு நம்ம சோதிக்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரம் நமக்கு இல்லை அப்படின்றது வசனத்தின் மூலமா பார்க்கலாம். ஏன் அது பேசுறோம்? இப்படி செஞ்சாலும் நம்ம தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறோம், தேவனுக்கு சத்துருவா நிக்கிறோம், அவரை வந்து அவமானப்படுத்துறோம், அவரை வந்து நம்ம கோபப்படுத்துறோம் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பார்க்க போறோம். இந்த நம்ம பார்க்கறது எல்லாமே இன்னைக்கு தேவனை நம்ம எப்படி கோபப்படுத்துறோம், அவரை பிடிக்காத காரியங்கள் என்ன பண்றோம், அவர் எப்படி எரிச்சல் அடைகிறாரு, அவருக்கு முன்பாக நம்ம எப்படி எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். தாமதிக்கிறார் என்று சிலர் என்கிறபடியாக நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த வசனம் அவங்க கேட்டிருப்பீங்க, ஒருவேளை புதுசா இருக்கும் கூட சொல்லலாம். இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, என்னோட வண்டியில வந்து பின்னாடி வந்து ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு வசனம் ஒட்டியிருப்பேன். அதை பார்க்கும்போதுதான் என்னோட கூட வேலை பார்க்குறவங்க என்னடா ஜீசஸ் வந்து ஆந்த வேலை இருக்கிறா அப்படின்னு கேட்பாங்க. இதே வசனத்தை ஒட்டிருக்கே அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படிலாம் எல்லாம் கேள்வி பண்றாங்க, நீங்க சீக்கிரம் வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அப்ப அது சொல்றதுக்கு ஒரு நல்ல வசனம் இப்பதான் அதுக்கு ஆண்டவர் காமிச்சிருக்காரு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியார் கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாம. இப்ப இன்னைக்கு நம்ம மட்டும் இல்ல, இந்த வார்த்தையை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஒருவேளை அவங்களும் கெட்டு போகாமலும் அவங்களும் இயேசு கிறிஸ்துவ அறிந்து உள்ள வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேல பொறுமையா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரோட வருகை இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்மள ஆராய்ஞ்சு பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ?
அப்ப நம்ம வந்து ஆண்டவர் நம்மளோட பொறுமையா இருக்காரு, நான் எதை செஞ்சாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாவத்தையும் அறிந்தும் வசனம் தெரிஞ்சும் இது வசனத்து மூலமா தப்புன்னு தெரிஞ்சு நம்ம அந்த அடிக்கடி இந்த பாவத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதுல இருந்து விட்டு வெளியே வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மனம் மாறி அதை மன்னிப்பு கேட்காம இருந்தோம் அப்படின்னா அந்த பாவத்துல இருந்துகிட்டே இருக்கும். அவரை நம்ம இன்னும் அவமதிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆண்டவர் வசனத்தை எழுதி வச்சுட்டு அவர் போகல. இன்னைக்கு வசனத்தை நம்ம அறிஞ்சனால இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவர் உள்ள இருக்கிறார், ஒவ்வொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப தவறுகள் செய்யும் பொழுது, கெட்ட வார்த்தைகள் பேசும்போது, தவறான எண்ணங்கள் நமக்குள்ள வரும்பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளுக்கு விரோதமா நம்ம செய்யும் பொழுது அவர் உள்ள இருந்து என்ன இருப்பாரு? சும்மா இருப்பாரா? கிடையாது. மகனே இதை பண்ணாத, மகனே இதை பண்ணாத, தப்பு தப்பு தப்புன்னு சொல்ல சொல்ல அதை மீறி அவரை தள்ளி வச்சுட்டு அவரை அவமானப்படுத்திட்டு நம்ம எல்லா வேலையும் நம்ம பண்றோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கு விரோதமான காரியமா இருக்கு. அவரை எதிர்த்து நம்ம நிக்கிறோம் அப்படின்றது ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய பொறுமையை குறித்து நம்ம என்ன பண்றோம்? சோதிச்சு பாக்குறோம். பரவாயில்ல, அவர் என்னத்த பண்ணிடுவாரு, அவர் வர்றதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, அவர் வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு நான் போய் மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா தவறான காரியம் அப்படின்றது ஆண்டவர் முன்னாடி அந்த வசனத்தின் மூலம் சொல்றாரு நமக்கு. நாகும் பாட்டு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதாள தூளாய் இருக்கிறது. ஆமென். எப்படி பராக்கிரமான கர்த்தர் எப்படி அக்னி இல்லாமலும் தப்பு வைக்க மாட்டாரு போட்டிருக்க இடத்துல கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரிய, அப்ப சுழல் காற்றோட பெரியவும் மேகங்களும் அவருடைய மேகங்களும் அவருடைய பாதாளத்துள்ள இருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி அவர் அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜாவா கடவுளா இருக்கிற தேவன் என்ன பண்றாரு? நம்ம மேல நீடிய சாந்தமா இருக்காராம். அப்ப அப்பேற்பட்டவர் அவ்வளவு பொறுமையா இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் உங்களையும் என்னையும் பத்திரமாக அவர் வந்து மீட்டுக் கொள்ளுன்றத அந்த காரணம். ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்? சோதிக்கிறோம் அப்படின்றது வசனத்தை பார்க்கிறோம். அதை நம்ம சோதிக்காதபடிக்கு அவர் மேல் விசுவாசமா இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது முக்கியமான விஷயமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கடவுளோட பொறுமையை வந்து அவருக்கு வீக்னஸ் அது அப்படின்னு நம்ம நினைக்காம அதை வந்து ஆண்டவர் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு நான் மாறுறதுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம மனம் மாறுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத வசனத்து மூலம் பார்க்கிறோம். நம்ம வந்து நோவா காலத்துக்கு போகலாம். நோவா தாத்தா என்ன பண்றாரு? ஆண்டவர் வந்து பெரும் வெள்ளத்தெல்லாம் அழிக்க போறாருன்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்களுக்கு அவர் எல்லாரும் கிட்டத்தட்ட 100-120 வருஷமா ஆண்டருக்கு முன்பாக அவர் பிரசங்கம் பண்றாரு. இந்த மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு, கடவுளை அழிக்க போறாருப்பா, மணந்திருமுகன்னு சொல்றாரு. யாரும் கேட்கல. அவங்க கடைசி யார் கத்திர எடுத்துக்கிறா? அவங்க நோவாவோட குடும்பத்தை மட்டும் பத்திரமா காத்து கொண்டு போறாரு. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, அவர் பொறுமையா இருந்து அந்த மக்கள் அந்த பொறுமைய சும்மா உதாசீனப்படுத்தின காரணத்தினால அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். சரி, அதே நேரத்துல இத அருமையாக ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டா நான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன மக்கள் யாருன்னு பார்த்தோம்னா நின்னிய பட்டணத்துக்கார மக்கள். போய் யோனா சொல்றாரு, அவங்க உடனே என்ன பண்றாங்க? ஐயோ நாங்க பண்ணது பாவம்னு சொல்லி ஆண்டருக்கு முன்பாக நின்று அந்த மொத்த ஊரும் என்ன பண்றாங்க? ஆண்டருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டனால ஆண்டவர் அவங்களை மன்னிச்சார் அப்படின்றத, அந்த அவங்களை அழிக்காம மன்னிச்சாருன்றதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பொறுமையை நம்ம சும்மா சோதிச்சு விளையாடுறதுக்கு இது நேரம் கிடையாது. ஆண்டவர் கரெக்டா அவர் ஒவ்வொருத்தரும் பொறுமையும் நீடிய சாந்தமா இருக்கிற அவருக்கு முன்பாக அவர் நம்ம மதிக்க கத்துக்கணும் அப்படின்றது வசனத்து மூலம் பார்த்துட்டோம். சரி, இப்ப உண்மையாவே நம்மளை போல தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்றது பார்க்கலாமா? ஏன்னா இவ்வளவு நேரம் ஆண்டவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு பராக்கிரமசாலி, எவ்வளவு பலம் உள்ளவர், அவருக்கு இது பிடிக்காதவர், எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரு, அவருக்கு முன்பாக நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றத பார்த்தவங்களுக்கு அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, இன்னைக்கு என்னை கனம் பண்ணேன்னா நான் உன்னை கனம் பண்ணுவேன், என்ன அசட்டை பண்ணா நான் அசட்டை பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் அழகா வசனத்தின் மூலமா சொல்லியிருக்காரு.
அதாவது தேவாலயம் ரொம்ப அன்புள்ளவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மோசேக்கு சரி, ஆபிரஹாமுக்கு சரி, ஈசாக்கு சரி, யாக்கோபுக்கு சரி, தாவீதுக்கு சரி, இவங்க எல்லாருக்கூடையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, உடன்படிக்கை பண்ணிக்கிட்டே வராரு. ஆனா அந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது இத்தனை உடன்படிக்கை பண்ணவர் புதிய ஏற்பாடுல என்ன பண்றாரு, சும்மா வார்த்தையால பண்ணாம மனுஷனா உருவெடுத்து இயேசு கிறிஸ்துவா வந்து என்ன பண்றாரு, திராட்சை ரசத்தின் அந்த அந்த கோப்பையை அவர் கையில எடுத்துனா சொல்றாரு, இது புது உடன்படிக்கைக்கான ரத்தம் சொல்லி உங்களையும் என்னையும் என்ன பண்றாரு, உடன்படிக்கை கொடுக்குறாரு. அந்த பழைய ஏற்பாட்டுல சொன்ன தேவன் என்ன சொல்றாரு, நானும் தேவன் நீ என் மக்கள் அப்படின்னு சொன்ன தேவன் இன்னைக்கு இது புது உடன்படிக்கை ரத்தம்னு சொல்லி இன்னைக்கு நம்மளையும் அவருக்குள்ள கொண்டு வந்து அந்த உடன்படிக்கையை பண்ணார், நிறைவேற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இன்னைக்கு அவரை நம்பணும் அப்படின்னா, அவரை விசுவாசிச்சோம் அப்படின்னா நம்மளை உயர்த்தி வைக்கவும் அவர் நமக்காக எதையும் செய்ய ரெடியா இருக்காரு அப்படின்றது வசனத்து மூலமா பார்க்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 5-6 வசனத்தை வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் டக்குன்னு மனுஷன் மூலம் நம்மளோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணோம், இல்லை நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களை நோக்கி அடுத்தவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கறதுன்னு நம்ம ஓடும். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, எல்லாத்துலயும் என்னை விசுவாசின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உனக்கு இருக்க மண்டையில இருக்க மூளை இருக்கேப்பா, அதை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பெரிய மூளைன்னு, அதை படைச்சதே நான் தான்ற மாதிரி நீ அது மேல சாயாத, என் மேல் சாயின்றாரு. அதாவது உன் முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு, உன் வழி எல்லாம் அவர் நினைத்துக்கோள். நீங்க செய்யற ஒவ்வொரு வேலை, எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவரை நினைத்துக்கொள்ளணும். கர்த்தர் பார்த்துக்குவாரு. இன்னைக்கு உங்களை என்னையும் படைச்ச தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம், எப்படி எதிர்காலம், சந்தோஷம், சமாதானம் அவருக்குள் நம்ம நிலைத்து வச்சிருக்க ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் வசனம் சொல்லுது. இன்னைக்கு அதை நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்பாக எவ்வளவு போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீரில் வந்தாலும் கர்த்தரை துடைக்க ரெடியா இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா, நம்ம யாரோ நம்ம கும்பிடுறோம், ஏசப்பா நமக்காக வந்தாலும் அதே இயேசு கிறிஸ்து தான் அந்த யெகோவாகிய தேவன் அப்படின்னும் போது எவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்குல்ல. எனக்கு அந்த சத்தியம் தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ எங்கேயோ கும்பிடுறோமே, இப்படி 3-4 கடவுன்னு சொல்றாங்களே, 3 கடவுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏசப்பா நான் அந்த ஏசப்பாவே இன்னைக்கு அந்த யெகோவா தேவனா இருந்தவர் தான் இன்னைக்கு ஏசப்பா வந்திருக்காரு. இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் ஆவியானவரா இருக்காருன்னா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லை. இன்னைக்கு அந்த சராசங்களை படைச்ச தேவன் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தூக்கி கொஞ்சக்கூடிய ஒரு அப்பாவா இருக்கிறாரு. வேற ஒரு மனுஷன் கிடையாது அவர். உங்க கண்ணீரை கேட்கக்கூடியவர். நீங்க என்ன நினைப்பீங்க, எப்படி நீங்க செயல்படுவீங்க உங்களுக்கே தெரியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா அவர் அறிந்து வச்சிருக்காரு ஒவ்வொருத்தையும். நம்ம காலங்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கையில இருக்கு. ஆனா நம்ம இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவரை தள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு பிளானை போட்டு நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு இப்படி, நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு இப்படி, நெக்ஸ்ட் 10 வருஷம் இப்படின்னு பல பிளான்களை போட்டு நம்ம வாழ்றோம். இது எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உள்ள கொண்டு வருது. அவர் சித்தத்தின்படி நம்ம வாழ்றதுக்கும், அவர் என் மேல் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதை அவர் நடத்தட்டும்னு சொல்லி அதை அனுமதிக்க விடாம நம்ம பண்ணும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நம்ம எதிர்த்து நிற்கிறோம். அவரோட சித்தத்தை நம்ம நிறைவேற்ற விடாம பண்ணாவே அவருக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பிரியமில்லாத காரியத்தை. அதனால வசனம் நீங்க சொல்லுங்க, நீங்க வாஸ்தவம்ல இப்ப இன்னைக்கு தலைப்பு என்ன, டோன்ட் மெஸ் வித் காட். இன்னைக்கு கடவுளோட பிரச்சனை பண்ணிக்க கூடாது. இப்ப நீங்க அவரோட சித்தத்துக்கு எதிராக நமக்குன்னு ஒரு சித்தம் வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு எதிராக நீங்க செய்யும் பொழுது எல்லாமே அவருக்கு எதிராக தான் நீங்க பண்றீங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வசனம் இல்ல. இதுதான் அந்த வசனங்கள். கர்த்தரை நம்ம விசுவாசம்னா அவர் வைக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு கண்டிப்பாக பரலோகம் இருக்கு அப்படின்றத ஆண்டவர் வசனத்திற்கு சொல்லிட்டார். அவன் எப்படியா தண்ணீர் அண்டையில் நடப்பட்டது போல கால்வாய் ஓரமாக தன்
வேர்கள் விடுங்கிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்தில், மழை கூட இல்லாத வருஷத்துல கூட எப்பவுமே தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை போல இருப்பான்னா எவ்வளவு அருமையான விஷயம். உங்களுக்குள்ள பிரச்சனை வருதா, உங்க நாட்டுல பஞ்சம் வருதா, நம்ம ஊர்ல பிரச்சனைகள், சண்டைகள், போர்கள் வருதா, எது நடந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி ஆசீர்வார்? அந்த இடத்துல சாதாரண ஆசீர்வாதம், கனி கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் கொடுப்பார்ன்றது அழகான வசனத்தை பார்த்துட்டோம். அப்ப அவர் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறார். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது அவர் மொத்தமா அவர் நம்மளை பாத்துக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5:6. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, இன்னைக்கு என்ன நம்ம வழி? நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கை, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் மொத்தமா கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது, அவர் மேல் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும். ஆண்டவர் என் கூட என்னை பார்த்துக் கொள்வார், என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார், என் எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார், என் வேலையை பார்த்துக் கொள்வார், என்னோட சுகவீனத்தை பார்த்துக் கொள்வார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார்னு சொல்லி அவர் மேல் விசுவாசிச்சு எது நடந்தாலும் அப்பா பார்த்துக்குவார். அவர் சித்தம் இல்லாம நடக்காது. இன்னைக்கு நான் சாவே வந்தாலும் அவர்கிட்ட அனுமதி கேட்டுதான் வர முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கதான் நமக்கு தெரியும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லா விதமான காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். ஏன் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நடக்க மாட்டுது, தோல்வியில நடக்குது, பிரச்சனையை கொண்டு வருது அப்படின்னா அவர் சத்தத்தை கேட்கறது இல்லை. நம்மளே நமக்கு முடிவுகள் எடுக்கிறோம். நம்மளே எல்லா மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது விருப்பத்தின்படி நம்ம செய்யறோம். ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கு முன்பாக நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யவா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒவ்வொரு நேரம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வாங்க. அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய விஷயமா இருந்தால் மட்டும் ஆண்டவர்கிட்ட நான் வருவேன், சின்ன சின்ன விஷயத்தை நானே பார்த்துக்கோங்க கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னை இல்லாமல் நீங்க ஒன்று செய்யக்கூடாதுன்றார் வசனம். செய்ய வேண்டாம்னு சொல்ல, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணார். அவர் தான் அந்த காரியத்தை செய்யக்கூடிய தேவன். உன் நீதியை வெளிச்சம் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அப்ப ஆண்டவர் அழகா அப்ப நமக்கு வச்சிடறாரு. இன்னைக்கு அவரை விசுவாசிக்கும் பொழுது, இப்படி விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்படி விசுவாசிக்காம இருந்தோம்னா கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோம். அவரை நம்ம அவமானப்படுத்துற மாதிரி, அவர் துச்சப்படுத்துற மாதிரி, ஆண்டவரே உங்களுக்கு பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ற மாதிரி. இன்னைக்கு அந்த காரியங்களை நம்ம பண்றோமா? அப்ப வசனத்துக்கு விரோதமா பண்றோன்ற நமக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. கர்த்தருடைய நாள் நம்மளுக்கு வைக்கிற இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், கர்த்தர் நம்மளை குறித்து வைக்கிற ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவருக்கு நம்ம எதிர்த்து நின்று ஆண்டவரோட காரியங்களை நம்ம உண்மையா இல்லாம அவரை பரிசுத்தமாக நம்ம தொழுது கொள்ளாம நம்ம அவரை அசட்டை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி நியாயத்திற்கு வருமா? இப்படிதான் ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அப்ப அவர் கையில் விழுகாதபடி நம்ம தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நம்மளை கரெக்ட் வழியில கொண்டு வர்றது நம்மளுடைய தகப்பனுடைய ஒரு முக்கியமான பங்கா இருக்கனால இன்னைக்கு ஆண்டவர் அவனை அழகா நம்ம சொல்லி கூட்டு வர்றார். தம்பி இது பண்ணு, மகளை இதை பண்ணு, இதை பண்ணாதுன்னு சொல்லி பேசி நம்ம கூட்டு வர்றார். ஆனா நம்ம மீறி தவறுகள் செய்யும்போது கண்டிப்பா நமக்கு அடி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். அப்ப நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் பட்ட பகல் போல ஆக்க போகிறார். நம்ம மறைவா செய்த பாவமா இருக்கட்டும், வெளிப்படையா செய்த பாவமா இருக்கட்டும், அந்தரங்க பாவமா இருக்கட்டும், எந்த விஷயங்களா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக ஒளிமறைவு கிடையாது. அவர் வார்த்தைகள் நம்ம நியாயம் தீர்க்க போகுதுன்றது வசனம் அழகா இருக்கு. அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நம்ம செய்த பாவங்களை சரணடையாம, நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம, மனம் மாற்றம் இல்லாம நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்ட பகலா ஆண்டவர் காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அது ஒருவேளை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மனம் உருகி நான் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி காரியங்கள் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இந்த மாதிரி அந்தரங்க பாவங்கள் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நான் செஞ்சுட்டேன், இவ்வளவு பேர் மேல நான் கோவமா இருந்தேன், நிறைய விஷயங்கள் நமக்குள்ள பாவக்கிரிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக மனமாற்றத்துடன் அவங்கள்ட்ட கொட்டும் பொழுது ஆண்டவர் அத்தனை அழிச்சு போட்டுறாரு. திருப்பி அதை எடுத்து பார்க்க கூட மாட்டார். இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவன்
இந்த விஷயத்த சொல்றாரு. ஒருவேளை நீ இந்த மாதிரி பாவங்கள் செஞ்சேன்னா இப்படி நான் காட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் நமக்கு எச்சரிச்சிட்டார். இனி எனக்கு வசனம் தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து நமக்காக பேச முடியாது. அந்நாட்களிலே நம்மளுடைய வாய்கள் அடைக்கப்பட்டு விடும் அப்படின்ற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி, வெளிப்படுத்தல் விசேஷத்துல 20ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமென். இன்னைக்கு புஸ்தகம் அப்படின்னு ஜீவ புஸ்தகம் எல்லாத்தையும் கையில் இருக்க பைபிள் அழகா அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம நியாய தீர்ப்பு நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு நல்லா யோசித்து பாருங்க. இந்த வார்த்தை, நான் சொல்லிய வார்த்தையே ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னது போல அவர் சொன்ன வசனம், நான் சொன்ன வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அந்த வார்த்தையானவர் வார்த்தையின் மூலமாக நம்ம நியாயத்திற்க போகிறார்ன்றத அழகா வசனத்தின் மூலமா ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டார். அப்ப அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவது முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த இடத்துல அவருக்கு வார்த்தையில் சொன்னதுக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த மாதிரி நியாய தீர்ப்பில் நம்ம சிக்க மாட்டோம். ஆனா ஒருவேளை அதை நம்ம செய்யாம இருந்தோம்னா நமக்கு நியாய தீர்ப்பில் நமக்கு தண்டனை உறுதி அப்படின்றது வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். சிஸ்டர்ஸ், இப்படி கீழ்ப்படிச்சா நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மளை மகனே மகளேன்னு சொல்லி அன்போடு அழைத்து அவர் கூட்டி சேர்த்துக் கொள்வார். ஒருவேளை இது கீழ்ப்படியாம நடந்தோம் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது. அப்படின்னா என்ன? ஆண்டவரோட வரும் நாள் எப்படிப்பட்டது இருக்கு அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்த்துட்டோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்பேற்பட்ட ராஜாதி ராஜா வரும் பொழுது நமக்காக நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பேச முடியாது. அன்னைக்கு நம்ம வாய்கள் அடைக்கப்பட்டு விடும். அப்ப இப்பவே ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக நான் சத்துருவா இருக்க விரும்பல, உண்மை எதிர்த்து நான் நிற்க விரும்பல, உண்மை உதாசனப்படுத்த நான் விரும்பல, உண்மை அவமானப்படுத்த நான் விரும்பல, பரிசுத்தமான தேவனை நான் அசிங்கப்படுத்த அப்படி பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர்னு சொல்லி வாயை திறந்து நம்மளோட தவறுகளை சுற்றி காட்டு ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நியாயத்தை பற்றி நம்ம பேசிக்கொள்றதுக்கு இன்னும் சில வருஷங்கள் தான் இருக்கு ஆண்டவரோட வருகைக்கு. இதை நம்ம மாற்றிக்கொண்டே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு டைம் கொடுத்துருக்காரு. இன்னும் நம்ம உடனே மாத்த பழகிக்கொள்ளலாம். ஏன்னா கொஞ்சம் பழக்கத்து பண்ண என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு நல்ல நல்ல காரியங்களை ஆவியான ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜ்ல இப்ப இன்னிலிருந்து ஆரம்பிச்சா கூட ஒரு 10 நாள்ல நமக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஒரு மாசத்துல இன்னொரு சில மாற்றங்களை கொண்டு வரலாம். அப்படியே ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு 4 மாசத்துக்குள்ள நிறைய விஷயங்களை ஆவியானவர்களை மாற்ற வச்சிருவார். நம்மளே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணனே, இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட விடுதலை கொடுத்துட்டாரு, நான் வசனத்தை கீழ்படுகிறேன், வசனத்தை வாசிக்க கீழ்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில மாற்றி கொண்டு வருவார். ஏன்னா ஆண்டவரோட வருகையில பரிசுத்தமானவர் நம்மளை பரிசுத்தமா அழைக்கதான் வந்திருக்கிறார். அவன் பாவியா இருக்கும் போது நம்ம அழைச்சு கொண்டு வரவே முடியாது. அவரால் அவன் பரிசுத்தமா ஆக்கிட்டு தான் தூக்கிட்டு போக முடியும் நம்மள. அப்ப நம்ம பரிசுத்தமாயே ஆகணும், வேற வழியே இல்லை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கடைசியாக யோசுவா 24ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னர் யாரை சேவிப்பீர்கள்? அப்ப கர்த்தருக்கு எதிர்த்து நின்று நீங்க யாரோட சண்டை போட போறீங்க? கர்த்தருக்கு நம்மளால எதிர்த்து நிக்க முடியுமா? கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கிறனா பிசிக்கலா கத்தியும் கம்பியும் எடுத்துட்டு போய் சண்டை போடுறத பற்றி பேச வரல. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வசனம் முழுவதாக கர்த்தருடைய வசனங்களையும் கட்டளைகளையும் பிரமாணங்களும் கீழ்ப்படியல அப்படின்னாவே இன்னைக்கு நம்ம அவரை எதிர்த்து நிற்கிறோம்.
அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், நானே தேவன், என்னையெல்லாம் வேற யாரும் இல்லைன்ட்டாரு. அதை நம்ம விசுவாசிச்சாகணும். உன்னை போல் பிறனை நேசின்னு சொல்லியிருக்காரு, அன்பை காட்டி ஆகணும். ஸோ இதை நம்ம விசுவாசிச்சு ஆவியின் கனியில நம்ம நடந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரப்போற கோபாக்கனில இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இதை மட்டும்தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு. வேற என்ன பெரிய விஷயத்த நம்மகிட்ட கேட்டார்? நம்மளை காத்து நமக்காக, நான் சொன்ன மாதிரி அவருடைய இறையாண்மை என்ன அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பராக்கிரமான தேவன், அண்ட சராசங்களை படைச்ச தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவ நமக்காக வந்து தன்னுடைய பவர் எல்லாத்தையும் விட்டு மனுஷன் அங்க வந்து நிர்வாணமா சிலுவையில அடிபட்டு தொங்குறாரே. உங்களையும் என்னையும் அந்த அன்பினால்தான் இன்னைக்கு காத்துக்கொள்ள வந்திருக்கிறார். அவர் பொறுமையை குறித்து நம்ம இலக்காரமா இல்லாமல், அவர் பரிசுத்தை குறித்து ரொம்ப கேவலமா நம்ம நினைக்காம, இன்னைக்கு அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து, என் அப்பா சொன்ன வார்த்தை நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி இன்னைக்கு இந்த வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது இன்னைக்கு அவரை நம்ம உயர்த்துவோம். அவரோட நாமத்தை நம்ம உயர்த்த முடியும். இன்னைக்கு அதை நம்ம இருந்து எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்தம், அப்பேற்பட்ட வல்லமையான பரிசுத்தம் உள்ளவருக்கு என்ன பண்றாரு, அந்த மரியாதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி ஒரு மரியாதை கொடுக்க முடியும்? வாங்க ஆண்டவரை உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேர் போட்டு உட்கார வைப்பீங்களா? கிடையாது. ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சு அவர் காட்டின அன்பை நம்ம காட்டும் பொழுது அவருக்கு நம்ம மரியாதை பண்றோம் அப்படின்றத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள அன்பான தேவாய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேலை ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரம் எப்பேற்பட்டது நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீங்க எப்பேற்பட்ட தேவன் தேவரே, எங்களுக்காக நீங்க இறங்கி வந்தீங்க. நீங்க எவ்வளவு பரிசுத்தமானவர் தேவரே, நீங்க எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் நாங்கள் அறிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ரொம்ப ஒரு தேவரே கேவலமாக நாங்கள் நினைச்சிருந்தா, உன் வார்த்தைக்கு புறம்பாக நாங்கள் செஞ்சிருந்தா, ரொம்ப உதாசீனப்படுத்திருந்தா நாங்கள் மன்னிச்சிருங்க தாப்பனே. எங்களோட பேசுங்க தேவரே. இன்னைக்கு நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும் ஐயா. எங்களுடைய பாவத்தில் எல்லாத்தையும் நீங்க கழுவுங்க ஐயா. இந்த நேரத்தில் கேட்ட ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க பேசுனீங்க, எங்களை மறைச்சு நீங்க பேசுனதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தவறுகள் உமக்கு முன்பாக தேவரே நாங்கள் பண்ணிருக்கலாம், எங்களை மன்னிச்சிருங்க. குடும்பமாக இந்த ஆன்லைன்ல இருக்காங்க ஆண்டவரே, ஒவ்வொருத்தவங்க பேர் பேராக தொடுங்க தகப்பனே. வல்லவர் ஐயா தேவரே. ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான ஏக்கங்கள் தேவரே, கஷ்டங்கள், கண்ணீர்கள் இருந்தாலும் இன்றைக்கு பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே, இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோட மனசுல இருக்க ஒவ்வொரு பாரங்களையும் இயேசு கிறிஸ்து நீக்கி போட்டதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, தடையானிக்கிற சாத்தான இயேசு நாமத்துல விளைப்போம் கட்டளையிடுற ஆண்டவரே. நீ வல்லவர் ஐயா. உம்முடைய நாமத்தை கொண்டு, உம் வல்லமையான நாமம் இயேசு கிறிஸ்துன்ற நாமத்துக்கு முன்பாக யார் அப்பா நிற்க முடியும்? தேவன் நீர் வல்லவர் ஐயா. அப்பேற்பட்ட தேவா தேவன் எங்க அப்பாவா நீங்க இருப்பதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. நீங்க தாழ்த்துக்கிறோம் அப்பா. எங்களோட தவறுகள் இருந்தா மன்னிச்சிருங்க. இந்த நேரத்துல அப்பா நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. மன நிம்மதியும் சந்தோஷம் சமாதானம் நாங்க உலகம் எங்கும் நாங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. இன்னைக்கு எங்களோடு இருக்க இயேசு கிறிஸ்து நீரப்பா. உண்மை விசுவாசிக்கிறோம். நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துறோம். இயேசு நாமத்துல வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Praise the Lord, brothers and sisters.